அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கோம். நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் இன்றைக்கி வீடியோவில் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா, மீதமான சாதத்தை வச்சு ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க செய்ய போகிறேன். நல்ல ஒரு அருமையான டேஸ்ட்டில் இருந்துச்சுங்க. இப்போ வாங்க இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போட்டோம்னா அப்படியே நம்ம சேனல் மும்தாஜ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்துக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு இப்போ என்ன செய்ய போகிறேன்னாக்கா, பழைய சாதம் நான் ஒரு கப்பு இருக்குங்க. நைட்டே இது வடித்த சாதம் நான் தண்ணி ஊற்றி எடுத்து வச்சுருந்தேன். இப்போ அந்த பழைய சாதத்தில் இருக்க தண்ணி எல்லாம் கையாலேயே நான் பிழிஞ்சு ஒரு பவுலில் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். கையாலேயே நல்லா ஒட்டை பிழிஞ்சிடணுங்க, தண்ணி கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது. பாருங்கள், கொஞ்சம் கூட தண்ணி இல்லாத எல்லாத்தையும் பிழிஞ்சு எடுத்துட்டேன். திரும்ப உள்ள பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேங்க. கையாலேயே நல்லா நம்ம மேஷ் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், கையாலேயே நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். நான் நல்லா குழைய மேஷ் பண்ணிக்கலாம். அதில் நான் ஒரு கப்பு முட்டைக்கோஸ் துருவிய கோஸ் போட்டிருக்கேங்க, அந்த கிளிப் தவறி போச்சு. ஓகே, நெக்ஸ்ட் ஒரு கப்பு கேரட்டு, ஒரு கப்பு வெங்காயம் போட்டுக்கலாம். ஒரு 2 பச்சை மிளகாய் நான் நறுக்கி போட்டுடுறேன். மல்லி கருவேப்பிலையை கொஞ்சமாக போட்டுக்கலாம். அதுக்கு தேவையான அளவு நம்ம போட்டு இப்போ 2 ஸ்பூன் நான் கடலை மாவு அதோடு ஆட் பண்ண போகிறேங்க. கடலை மாவு நம்ம போட்டு செய்யும்போது உங்களுக்கு இன்னும் டேஸ்ட் அதிகமாக இருக்கும். கார்ன்ஃப்ளவர் மாவு 1 ஸ்பூன் போட்டுட்டு ஒரு 1.5 ஸ்பூன் தனி மிளகாய் தூள் போட்டுறேன். ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுடலாம். பாருங்கள், அதுக்கு தேவையான சால்ட்டு போட்டு இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்றேன். நம்ம இதில் தண்ணியெலாம் எதுவுமே காட்டக்கூடாதுங்க. அந்த சாதத்தில் இருக்க தண்ணியே உங்களுக்கு எல்லாமே நல்லா மேஷ் ஆகி வந்துடும். பாருங்கள், இந்த அளவு கன்சிஸ்டன்சி நம்ம மேஷ் பண்ணிக்கணும். நம்ம தட்டி போடுற அளவுக்கு உங்களுக்கு கரெக்டாக இருக்கணுங்க. பாருங்கள், ஒரு நான்ஸ்டிக் பேனில் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இந்த மாதிரி வடை மாதிரி நான் தட்டிக்கிட்டேன். கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்ம சின்ன சின்ன பால்ஸாக எடுத்து நம்ம தட்டி போட்டுக்கணும். உங்களுக்கு சீக்கிரமே வெந்துடும். உள்ளலாம் ரொம்ப மொத்தமாக நீங்கள் போட தேவையில்லை. பாருங்கள், ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு எல்லாத்தையும் நான் இப்போ பொரிச்சு எடுத்துகிட்டு போகிறேங்க. பேக் சைடும் எல்லாத்தையும் நல்லா திருப்பி போட்டுடலாம். நம்ம இந்த வெஜிடபிள்ஸோடு சேர்த்து சாப்பிடும்போது உங்களுக்கு உண்மையாலுமே உங்களுக்கு பழையதில் செஞ்சதுன்னு தெரியாதுங்க. அந்தளவுக்கு சூப்பரான டேஸ்ட்டில் இருந்துச்சு. பாருங்கள், எல்லாத்தையும் ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நான் எடுத்து ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட்டு இருக்கிற பேட்ச் எல்லாத்தையும் அதே மாதிரி நான் போட்டு எடுத்துகிட்டு போகிறேங்க. ஒரு ஈவினிங் டைமில் ஒரு காஃபியோடு இதை சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் இருந்துச்சு. பாருங்கள், செகண்ட் பேட்சும் வெந்துட்டுருக்குது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ டேஸ்ட் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். பாருங்கள், அந்த கேரட்டு முட்டைக்கோஸ் வெங்காயத்தோடு சேர்த்து சாப்பிடும்போது செம்ம சூப்பரான டேஸ்ட்டில் இருந்துச்சு. சான்ஸே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி நீங்களும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பை.